ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். இதோ இன்றைய டெல்லி லீக்ஸ். வணக்கம் சார். நமஸ்காரம். இன்றைய டெல்லி லீக்ஸில் பற்பல பரபரப்பான திடுக்கிடும் தகவல்களை நான் வைத்திருக்கிறேன். இன்று ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய நேயர்களுக்கு முதன்முறையாக எக்ஸ்க்ளூசிவாக ஸ்கூப்பாக டெல்லி லீக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் எனி ஆஃப் தி சேனல்ஸ் சொல்ல போறேன். தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். எஸ் சார், நீங்க சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்டுக்கு நான் ரெண்டாவதா வரேன். நான் முதல் விஷயமா கேட்கணும்னு நினைக்கிறது, இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஹிஸ்டரியில் முதல் முறையாக கேஸ்ட் சென்சஸ் நடத்தப்பட இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அதை அறிவித்திருக்கிறார். இது பற்றிய பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பாஜக ஆதரவு வட்டாரத்திலேயே இருக்கிறது. இதை வரவேற்று எதிர்த்தரப்பில் எல்லோரும் சொல்லி வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ நான் இதில் கேட்கணும்னு நினைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம், எதிரிகளுடைய ஆயுதத்தையே எடுத்து எதிரிகளை துவம்சம் செய்யும் மோடியின் இந்த யுக்தி பல முறை பார்த்தாச்சு, இம்முறையும் பார்த்திருக்கிறோம். திடீர் முடிவு எப்படி நடந்தது? மோகன் பகவத் அவருடைய லேட் நைட் விசிட் இது காரணமா? டெல்லியில் நடந்தது என்ன? ஸ்கூப் என்ன சார்? சாணக்கிய நேயர்களுக்கு ஒன்றே ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் என்றால், கேஷ் சென்சஸை பற்றி இது பாஜகவினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. பாஜக தீர்மானங்கள் பல நேற்றினாலும் பாலக்காடில் சென்ற வருடம் RSS மீட்டிங் நடந்ததே, அதில் ஒரு குறிப்பிட்ட தீர்மானமும் போட்டிருந்தார்கள். போதாத குறைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைகளுக்கு இணங்க கண்டிப்பாக எதிர்கட்சிகளுடைய அழுத்தம் இருக்கிறது என்று தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த அழுத்தத்தையும் எடுத்துக்கொண்டு நரேந்திர மோடி, ஆங்கிலத்தில் சொல்வார்களே, he turned the tables against opposition, அது மாதிரி ஒரு கிரைசிஸை தனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுன்னா நரேந்திர மோடியோட வேற எந்த அரசியல்வாதி நான் பார்த்ததில்லை என்னுடைய 40 வருஷத்துல. அருண், ஏதான ஒரு சோதனை காலமாக இருந்தால் அதற்கு தனக்கு பயன்படுத்தி கொள்வார். ஒன்று, இதுல பெரிய ஒரு கம்பசூத்திரம் ஒண்ணுமே கிடையாது. சென்சஸ் ஆரம்பிக்க போறாங்க ஜூன் மாதம் 2025. இன்னும் ஓரிரு மாதங்களில் அதனுடைய துவக்கம், அதனுடைய இயக்கம், அதற்கு யார் சேர்மன், அதுக்கு யாரு பண்ண போறாங்கன்னு. இந்த வாட்டி அந்த சென்சஸ்ல ஒரே ஒரு காலம் இருக்க போறது கேஷ் சென்சஸ். அதுல நான் பிராமணன், வடகலை ஐயங்கார் என்று எழுத முடியும். அதே மாதிரி முஸ்லிமில் பஸ்மந்தா முஸ்லிம் என்று இருக்கிறது, சுன்னீஷியா என்று இருக்கிறது, 35 பிரிவுகள் இருக்கின்றன முஸ்லிமில். அதெல்லாம் வெளில வந்துடும். ஸோ இந்த கேஸ்ட் சென்சஸ் அப்படின்றது ஹிந்துஸுக்கு மட்டும் கிடையாது, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும். எல்லாருக்கும் பொருந்தும். அதுதான் சொல்ல போறேன். அதுலதானே இது கேட்ச் இருக்குங்க. அதை தவிர இந்த வாட்டி இருக்கு எல்லாமே மொபைல்ல, எவ்ரிதிங் ஆன் மொபைல். அதுல ஆதார் கார்டோட இணைக்க போறாங்க. புரியுது உங்களுக்கு? டூப்ளிகேஷன் இருக்காது. என்னுடைய பேர் ராமபத்ரன் ராஜகோபாலன், ராஜகோபாலன். எனக்கு ஒரே ஒரு ராமபத்ரன் ராஜகோபாலன் 89 அந்த டேட் ஆஃப் பர்த் இருந்து சேவச்சு என்னுடைய குடும்பத்தின் ஹிஸ்டரி எல்லாம் வந்துடும். அதுல ஒரு 20 காலம் இருக்கும். என்னுடைய ரிட்டையர் ஆயிட்டேன், எப்ப ரிட்டையர் ஆனேன், என்ன தொழில், அப்புறம் என்ன பிரிவு, அட்ரஸ், இதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு சிகப்பு நிறம், வெள்ளை நிறம், இங்க மச்சம் இருக்குது, இங்க மச்சம் இருக்குது, அதெல்லாம் போட்டுட்டு கடைசியில ஒரு காலம் கேஸ்ட்னு போட்டு அதுல பிராமின், சப்டிவிஷன் என்ன ஐயங்கார், அதுல என்ன வடகலை, அதுல என்ன தெங்கலை, அது வடமா தென்மா, நாடார். நாடார்லயே 2-3 விதம் இருக்கு. சைவ வேளாளர் 3-4 இருக்கு, தேவர் 3-4 பிரிவு இருக்கு, எல்லாம் போட்டு ஆக மொத்தம் பஸ்பந்தா முஸ்லீம்ல வந்ததுன்னு வச்சுங்க. முஸ்லீம்கள் கண்டிப்பாக பிளவுபடுவார்கள். இது புரிஞ்சுக்கலையே ஒருத்தருமே. அது உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஈவன் ஸ்ரீநகர், இதுல எல்லாம் கொஞ்சம் தாக்கம் இருப்போம்.
அந்த நரேந்திர மோடி என்ன பண்ணாரு, ஒத்துனேன்னு சொல்லிட்டு இது சேர்த்து விட்டாரு. அதுல ஆதார் கார்டோட இணைக்கிறேன்னு சொன்ன உங்களுக்கு ரியல் பாப்புலேஷன் வந்துடும், டோட்டல் ஃபிகர். அதை வச்சு நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். இனிமேல் பாத்துக்கிறது. இதுல ராகுல் காந்தி டிராப்ல மாட்டின்னுட்டாரு. இதுல ராகுல் காந்திக்கு என்ன கோத்திரம், என்ன இதுக்கு என்ன ஜாதி போடுவார் அவரு, சொல்லுங்க பாப்போம். அதுதான் நிஷிகாந்த் போய் ட்வீட் பண்ணாரு நேற்று. அதை பத்தி காங்கிரஸ்காரர் குதிக்கிறாங்க. அவர் காஷ்மீர் பண்டிட்னு சொல்லுவாரா, இல்ல இட்டாலியில பிறந்தவன்னு சொல்லுவாரா, கிறிஸ்டியன் சொல்லுவாரா, எந்த ஜாதின்னு சொல்லுவாரு அவரு? இது போட்டுருங்க, இதெல்லாம் விட்டுருங்க. இந்த கேஸ்ட் சென்சஸ் வரதுக்கு 1 வருஷம் ஆகும். 2027 ஜூன்ல இது ஒரு கம்பைலேஷன் நடக்கும். 2027 ஞாபகம் வச்சுங்கோ. அப்போ நெக்ஸ்ட் இயர் இப்போ சென்சஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க இந்த வருஷம். நெக்ஸ்ட் இயர் டீலிமிட்டேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது முடிஞ்சிட்டு உடனே 2027ல டீலிமிட்டேஷன். அதுக்கப்புறமா உமன்ஸ் ரிசர்வேஷன், அதுக்கப்புறமா 1 நேஷன் 1 போல். ஆக மொத்தம் அடுத்த 3 வருடங்களுக்கு டைட்டா வச்சுட்டார் நரேந்திர மோடி. 2029ல we are going to implement 1 nation 1 poll caste census. நரேந்திர மோடி அச்சீவ் தி டிசைர். ஆர்எஸ்எஸ் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாருங்க, குர்மின்னு ஒரு ஜாதி இருக்கு, நிதிஷ்குமார் குர்மி. அந்த குர்மியில 3 பிரிவு இருக்கிறது ரமேஷ். அது சாணக்கிய நேயர்களுக்கு டெல்லி லீக்ஸ் மூலமாக சொல்ல வேண்டும் என்றால் தாக்கூர்ல 10 டிவிஷன் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நம்ம நாடார் சமுதாயம், தேவர் சமுதாயம், எத்தனை பிரிவு இருக்கு உங்களுக்கே தெரியுமே. கவுண்டர், முதலியார், எதுக்குங்க இந்த ஒரு ஒரு தோண்டனை இதெல்லாம்? ஆக மொத்தம் சரி, இது ஒரு 2 பக்கமே நான் சொல்றேன். பிஜேபி செய்வதும் நல்லது கெட்டது, காங்கிரஸ் தூண்டி விடுவது நல்லது கெட்டது. இதுல குட்டிச்சோர் அப்போ போறது எஜுகேஷன் அண்ட் யங்ஸ்டர்ஸ். இதுல பிரைவேட் ஜாப் வேற கேட்கறாங்க. இந்த லட்சணத்துல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரும் உங்களுக்கு 2030-40? அதை தவிர 2047 விக்சித் பாரத்ங்கிறார் நரேந்திர மோடி. எங்க வரும் விக்சித் பாரத்? இது இறக்க பாக்குறாங்க காங்கிரஸ். ஆனா நரேந்திர மோடி நன்ன ஊச்சி விட்டாரு, நடுவுல வெண்ணையில கையை கும்பிட்டு போட்டு விட்டார். ஆக மொத்தம் டெல்லியில் நடக்கக்கூடிய பின்னணி தகவல்கள் இதுதான் டெல்லி லீக்ஸ் ரமேஷ். ஓகே, அதாவது நம்ம கேஸ்ட் சென்சஸ் எதிர்பார்க்க முடியும். இந்த பிரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த அதில் ரிசர்வேஷனை கொண்டு வரணும் போன்ற டிமாண்டெல்லாம் ஒற்றுக்கொள்ள முடியாது. பிஜேபி செயல்படுத்தாது. இந்த விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்துவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமா, கரெக்ட். அதை தவிர இன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டி போன்ற விஷயங்கள், தொழில் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, அதன் காரணமாக பிரைவேட் செக்டார்ல நம்ம கொண்டு மாட்டோம். பட் இப்ப இருக்கிறத கேஸ்ட் சென்சஸ்க்கான எடுத்து டேட்டாவை மட்டும் அக்குமுலேட் பண்ணி அதற்கேற்ப அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும்னு அரசு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டாண்ட்ல அப்படியே இருப்பாங்க. இந்த பிரைவேட் செக்டாருக்கு வராதுன்றது நமக்கு புரிஞ்சுக்கலாம். அது 2027 தான் தெரியும். ஜூன்ல தான் அதை கம்பைல் பண்ணி. இப்ப பாருங்க, 2027 ஜூன்ல தான் இந்தியாவோட ஜனத்தொகை 145,45,470 அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிவிஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். எல்லாமே டிஜிட்டலைஸா இருப்பதுனால உங்க வீட்டுக்கு உங்களை பேட்டியிடக்கூடிய ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் சென்சஸ் ஆபீஸ் வரக்கூடியவன் ஒரு 2 மணி நேரம் உங்க வீட்டுல இருப்பாரு. 150 கோடி பேர் 2 மணி நேரம் பண்ணணும்னா எவ்வளவு நாளா? 1 வருஷம். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருவாரு நரேந்திர மோடி. அப்ப என்ன பண்ணுவாங்க காங்கிரஸ்காரங்க? அதையும் தவிர நேற்று டெல்லியில் நடந்த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார், இதை 3 மாதத்தில் செய்து முடியுங்கள் என்று. இது அப்பா வீட்டு சொத்தா? இது ராஜீவ் காந்தி வீட்டு சொல்ல, இல்ல உங்க அப்பா சோனியா காந்தி வீட்டு சொத்தா? இது 3 மாசத்தை முடிக்கிறதுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காரு ராகுல் காந்தி? முடியுமா 3 மாசத்துல? எப்படிங்க முடியும்? இவங்க தாத்தா பண்ண சென்சஸும் சரி, இவங்க காலத்துல காங்கிரஸ் கால பணத்துல 1.5 வருஷம் பண்ணாங்க. நான் அந்த சென்சஸ் டீடைல்ஸ் வச்சிருக்கேன், எப்ப எடுத்தாங்க, எத்த டைம் ஆயிடுச்சுன்னு. இப்ப டிஜிட்டலைஸ் பண்ணா கூட 3 மாசத்தை எப்படிங்க முடியும்? காரணம் என்ன என்று கேட்டால், அவங்க எல்லாம் அந்த டிராப்ல மாட்டி எரி குஞ்சு மாட்டினுடுச்சு. அந்த எரி பொறியில காங்கிரஸ் வெளில வர்றது கஷ்டப்படுறாங்க. இதுதான் பின்னணி செய்தி. பஸ்மந்தா முஸ்லிம்களை, ஏழை முஸ்லிம்களை, பணக்கார முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும் என்று தான் பாஜக ஒட்டுக்கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ரமேஷ்.
ஸோ இட்ஸ் இதுல பொலிட்டிக்கலி நரேந்திர டார்கெட்டட் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் ஆஃப் பிஜேபின்றீங்க. அதாவது ஹிந்துஸ் தங்களுடைய ஓட் பேங்கான ஹிந்துஸை பிரிக்க எதிர்க்கட்சிகள் சதித்திட்டம் தீட்டினால் இது கூட சேர்த்து அதுவும் செய்வோன்ட்டு பாஜக ஒரு இருமுனை கத்தியை உருவாக்கிறது கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு. கரெக்ட். இது இந்துக்கள் ஒற்றுமையும் வந்தாலும் வரும், ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆக மொத்தம் இதில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்களை எல்லாம் பார்த்தால் ஏதோ ஒரு மிக தேன் குண்டுல கை விட்டாரு நரேந்திர மோடி தெரியுதுங்க. தேன்கூட்டில் கை விடுறாரு அப்படின்னா தேன் எடுக்கிறாரான்றது மேட்ரு. ஆர்எஸ்எஸ் இது விஷயமா ஒரு சொல்லியிருக்கு. அதுதான் தேனான்ற ஒரு கேள்வியும் வந்து நிற்கிறது. இது ஒரு பொலிட்டிக்கல் டூலாக யூஸ் பண்ணக்கூடாது. டேட்டாவை அக்குமுலேட் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட்டோடைய ரிசோர்ஸஸ் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டுமே தவிர, அதாவது இந்த கேஷ் சென்சஸ் ஒரு டேட்டாவை மட்டும் பயன்படுத்தி அரசு தன்னுடைய இதை பண்ணுமே தவிர அதை வந்து ஒரு பொலிட்டிசேஷன் பண்ணக்கூடாது, அரசியல் மேடைகளில் இது எதிரொலிக்கக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதை நம்ம திருப்பி அழுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த அறிவிப்பு வருவதற்கு ஒரு நாள் முன்னாடி அதாவது ஒரு 12 மணி நேரம் முன்னாடி பிரதமர் மோடி அவர்களை வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவரோட வீட்டுக்கே சென்று சந்தித்தார். 12 வருஷத்துல முதல் முறையாக பிரதமர் வீட்டுக்கு சென்று ஆர்எஸ்எஸ் தலைவர் பிரதமரை சந்தித்திருக்கிறார். இதை பொருத்தி பார்க்கலாமா? ஆர்எஸ்எஸ் உடைய ஹேண்ட் இதில் இருக்கா? ஆர்எஸ்எஸ் இதில் பேட்ச் ஒர்க்ஸ் பண்ண இருக்குதா? ஆர்எஸ்எஸ் ஹேண்ட் கண்டிப்பாக இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் அனுமதியுடன் தான் அரசாங்கம் செயல்படுகிறது என்று பெருமையாக சொல்லுகிறார் நரேந்திர மோடி. அதை நானும் பெருமையாக சொல்லுகிறேன். ஒண்ணு இதெல்லாம் விட்டுருங்க. 12 வருஷம் கழிச்சு போனான்னு சொல்றது ஒரு வெளிப்படையாக இருக்கலாமே தவிர, ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நட்டாவும் பிரதி தினம் தே ஆர் இன் டச் வித் டீச்சர். அதுக்குன்னு சில நடுவினர் இருக்கின்றனர். அவங்க மூலமா விஷயம் போயிடும். ஆக மொத்தம் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லுவார்கள், சொல்ல வேண்டாத கருத்தை சொல்ல மாட்டார்கள். இதெல்லாம் முடிச்சிருவாங்க. ஆர்எஸ்எஸ் அஜெண்டா இருக்கு பாருங்க, எல்லாமே ஃபுல்ஃபில்டு அருண். இப்போ நகர்த்த முடியாது உங்களால, இப்ப கஷ்டம். ஆனால் நேற்று முன்தினம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி நரேந்திர மோடி தலைவர்களுடைய மீட்டிங் நடந்ததே, அது பாகிஸ்தான் சென்ட்ரிக்காகவும் இருந்தது. இதில் ஒரு 50%, அதுல ஒரு 50% எடுத்துங்க. ஏன்னா இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பாக்குறாங்க. இதெல்லாம் நம்ம அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இருங்க அதுக்கே போறதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் அமைப்பை, பாஜகவுடைய வளர்ச்சியை, சென்சஸ் இணைப்பு, இது மூன்று புள்ளிகளை ஒற்றித்து பார்த்தால் இந்த ட்ரையாங்கிள் வந்ததுன்னு வச்சுங்க, உங்களுக்கு யூ வில் கெட் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். நான் அதை சாணக்கிய நேயர்களுக்கு இமேஜினேஷன்ல விட்டுறேன். காரணம், அடுத்த தொலைக்காட்சியில் நான் கண்டிப்பாக இதை பற்றி 1 மணி நேரம் நான் விவாதிக்க தயார். காரணம், ஆர்எஸ்எஸ் நண்பர்களுக்கு எல்லாம் குஷியா இருக்காங்க. இதுல ஏழை ட்ரிபிள் தலாக், ஆர்டிகல் 370, திஸ் காஸ்ட் சென்சஸ், இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏழை முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ் கருத்து. அதுதான் அந்த இந்திரேஷ் குமார் என்று சொல்லக்கூடிய ஹரியானா தலைவர், ஆர்எஸ்எஸ் முஸ்லிம் அமைப்பினுடைய தலைவர், நேற்று டெல்லியில் பிரமாதமாக ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தெய்வ வாக்குங்க. அதெல்லாம் போட்டு காமிக்கணுங்க அருண். தமிழர்களுக்கு ஒரு எஜுகேஷன் வேணுங்க அருண். ஓகே, இதில் நீங்கள் வந்து பாகிஸ்தான் பற்றியும் மோகன் பகவத் முக்கியமான ஒரு ஆலோசனை நடத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் நம்ம பாகிஸ்தான் விவகாரத்தில் பார்க்குறோம், இந்தியாவுடைய அட்டாக் இமினன்ட் அப்படின்னு இன்றைக்கும் பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறது. இதோட 11வது நாள், இன்றோட 11வது நாள் முடிகிறது. 22ஆம் தேதி தாக்குதல் நடந்தது. 8 நாள் போன மாதம், இந்த மாதத்தில் 3 நாள், இன்று 3வது நாள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வரைக்கும் இந்தியா ரியாக்ட் பண்ணலை. இதுவே ஒரு விமர்சனமாக வந்து நிற்க, நமக்கு பாஸ்ட் ரெக்கார்டு படி பார்க்கும்போது இந்தியா வந்து புல்வாமா அட்டாக்குக்கு வந்து பாலாகோட் ஸ்ட்ரைக் நடத்தினது சரியா 11 நாள் கழிச்சு, 11 to 12 நாள் கழிச்சு, அந்த 11-12வது நாளுக்கு இடையே நள்ளிரவில் நடத்தியது, பிரம்மமுகூர்த்தத்தில்னு சொல்லி ப்ரிசைஸாக சொல்லலாம். ஸோ அப்படி இருக்க இந்த டேஸ் அப்படின்றது மிலிட்ரியாக அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரெடியாகிறதுக்கு தேவைப்படக்கூடிய நாட்கள்ன்றதை புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் நம்ம தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சிலர்லாம் சொல்றாங்க. பட் டெல்லியில மிலிட்ரி இல்ல விமர்சனமா வருது. பட் மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் பலர் சொல்றாங்க, இந்தியா கண்டிப்பா அட்டாக் பண்ணாம போறது கிடையாது. அத பல சிக்னல்ஸை பிரதமர் கொடுத்துட்டாரு, ராணுவ அமைச்சர் கொடுத்துட்டாரு, அமித்ஷா கொடுத்துட்டாரு, தோவல் கொடுத்துட்டாருன்றாங்க. இப்போ இன்னொரு சிக்னலாகவும் வந்திருக்கிறத பார்க்குறோம். திரு ராஜ்நாத் சிங் அவர்களுடைய ரஷ்ய பயணமும் இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஹிமாச்சலுக்கான பிரசிடென்ட்டுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய அடுத்தடுத்த பயணங்கள்
ரத்து செய்யப்பட்டு அடுத்த ஒரு வாரத்திற்கான விண்டோ கிளியர் செய்யப்படுகிறது. அட்டாக் இஸ் இமினண்டா? 100% அட்டாக் உண்டு. ஒன்றே ஒன்று, சாணக்கிய நேயர்களுக்கு ராஜகோபாலனோ இல்ல அருணோ நம்ம 2 பேரும் பேசுறது வந்து தியரட்டிக்கலா பேசுறோம், பிராக்டிக்கலா பண்றது நரேந்திர மோடி தான். என்டையர் இஷ்யூ கோஆர்டினேஷன். அவர் பாருங்க, மும்பை, திருவனந்தபுரம், ஹைதராபாத், இது அமராவதி அப்படின்னு சுத்து போயிட்டாரு. அதை தவிர நட்டா சென்னையில இருக்காரு. நேற்று நிர்மலா சீதாராமன் சென்னையில இருந்தாங்க. முக்கிய அமைச்சர்கள்லாம் அங்க இருக்காங்க. ஆக மொத்தம் நரேந்திர மோடி இந்திய ராணுவத்திற்கு சுதந்திரம் கொடுத்து விட்டார். ABCD, எனக்கு இதெல்லாம் தேவை, நீ எப்படி வேணா கோஆர்டினேட் பண்ணிக்கோன்னு. அவங்க ஆர்மிக்காரர் என்ன பண்றாங்க தெரியுமோ? நேத்தி வந்து உத்தரப்பிரதேசத்துல கங்கா எக்ஸ்பிரஸ் வேல ஒரு AN-32 பிளேன் இறக்கிட்டு உடனே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இன்று காலை நாம் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது 3ஆம் தேதி சனிக்கிழமை மே மாதம் 3 கப்பல்கள் சில குறிப்பிட்ட இடங்களில் இருந்து வருகின்றன கராச்சி நோக்கி என்று சொல்லுகிறார்கள். அது எந்த இடம் நான் சொல்ல தயாராக இல்லை. காரணம், அது வந்து ஒரு சில பிரச்சனைகளில் உண்டாகி, அதனால நம்ம சொல்ல போவதில்லை. கப்பல் படை தயாராகிவிட்டது. ஆக மொத்தம் ஒன்று நிச்சயம். பீகாரில் பேசும் பொழுது மண்ணுடன் மிட்டி கம்மிலாதுங்கன்னு சொன்னார். மிட்டினா மண்ணை கவ்வ வைப்பேன் என்று. அவருடைய பேக்கர்ஸ் யார் யார் பின்னடிக்க அவளையும் ஓட விடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தயாராகி விட்டது. குறைந்தது இன்னும் ஒரு 48 மணி நேரம் தேவை. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகின்றன. காரணம் என்னன்னா, இதனால பல பிரச்சனைகள்லாம் வருங்க. அதுதான் ஒரு பண்றாங்க. ஆக மொத்தம் இறுதி கருத்தாக நான் சொல்லி முடிப்பேன். சாணக்கிய நேயர்களுக்கு நான் மீண்டும் நாளை திங்கட்கிழமை வருகிறேன். மற்ற அரசியலை பற்றி பேசலாம். டெல்லியில் பரபரப்பான சூழ்நிலை இருக்கிறது. நேற்று விமானப்படை, இன்று கப்பல் படை, நாளை தடைப்படை என்றெல்லாம் நரேந்திர மோடி வரையறுத்திருக்கக்கூடியது. இந்திய ராணுவ வீரர்களுக்கு சுதந்திரம் தந்து விட்டார் நரேந்திர மோடி. எப்படி எவ்ரி தீபாவளியில போய் மிட்டாய் சாப்பிடுறாரோ நரேந்திர மோடி, இந்த வாட்டியும் பார்த்துட்டே இருங்க. நிறைய பண்ணு. இது காங்கிரஸ் அரசாங்கம் அல்ல, ப. சிதம்பரம் அல்ல. 26/11 நடந்த போது அவங்க வந்து ராகுல் காந்தி ஒரு நேபாள போய் டான்ஸ், அந்த மாதிரி கிடையாது. டாக்டர் மன்மோகன் சிங் அல்ல நரேந்திர மோடி. ஆக மொத்தம் ஒன்றே ஒன்று, இந்தியா வெற்றி பெறும். இந்தியா கண்டிப்பாக பாகிஸ்தானை உலக வரைபடத்தில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணத்தில் நரேந்திர மோடியுடைய மன ஓட்டங்கள் இருக்கின்றன என்று சொல்லி நான் சாணக்கிய நேயரிடமிருந்து விடைபெறுகிறேன். நாளை கண்டிப்பாக மேலொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.